தலைமுடி ரொம்ப சிக்காக பிடிச்சிருந்தேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தடவிட்டு சீப்பில் தடவிட்டு வாசலின் தடவிட்டு முடியை சீவி பாருங்க. சிக்கு இல்லாமல் ஸ்மூத்தாக சீவலாம். சீப்பில் இந்த மாதிரி தடவினால தலை வரும்போது சிக்கு பிடிக்காமல் முடி ஸ்மூத்தாக போயிடும். சிலவங்களுக்கு ஸ்ப்ரிங் முடி இருக்கும், சுருளை முடி, உங்களுக்கெல்லாம் இது ஈஸியாக இருக்கும். அப்புறம் குளிர்காலத்தில் இந்த கையில் இந்த வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு, நிறைய பேருக்கு வெடிப்பு வரும், அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வாசலின் போட்டுட்டு தூங்குங்க. அதே மாதிரி இந்த நகமும் எப்போவும் டல் அடிச்சிருக்கோம், அவங்களும் இந்த மாதிரி நகத்துலேயும் கொஞ்சம் போடலாம். போட்டோன்னாக்க நகம் எப்போவும் பளபளன்னு இருக்கும், கலர் மாறாமல் ஒரு ஷைனியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டான கிச்சன் டிப்ஸு யூஸ்ஃபுல்லானது பார்க்கலாம். உங்கள் வீட்டு உப்பு எப்போவுமே இப்படி ஃப்ளோவிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், மழை காலத்தில் கொஞ்சம் ஈரம் பட்டாலோ மழை காலத்துலேயே உப்பு தண்ணி விட்டு போயிடும், இப்படி ஈஸியாக எடுக்க வராது. அதுக்கு எப்போவுமே குழந்தைகளும் சில நேரம் உப்பு எடுத்துருவாங்க. அப்போ அந்த உப்பு எப்படியும் இப்படி மாதிரி கையில் எடுத்தாலும் இப்படி விழணும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம இதை மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து மடக்கி, நல்ல சேஃபானது அதை எடுத்து மடக்கி இப்படி உள்ளே வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னாக்கா உப்பில் ஈரமே படாது, எப்போவுமே இப்படி இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு தான். அடுத்தது இது எலுமிச்சம்பழம், இதுவும் எல்லா வீட்லேயும் இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, முட்டு இருக்குல்ல, இந்த கை முட்டு ரப்பர் மாதிரி இருக்கும், பஞ்சு மாதிரி இல்லாமல் வேலை செய்து காய்ச்சி போயிருக்கும். அவங்களும் இதே மாதிரி ஒரு சின்ன துண்டு லெமன் எடுத்து வேலையெல்லாம் முடிச்சப்புறம் கையில் இப்படி ஸ்க்ரப் பண்ணி பத்து நிமிஷம் அப்படி விட்டுட்டு ட்ரை ஆன பிறகு ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் கையை வாஷ் பண்ணிட்டால் போதும், நல்லா இருக்கும். அவ்வளோதான், கை எப்போவுமே சில்கியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கஜியாஸ் குக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண கொடுங்க. டேட்வால். அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்ஸு பேரிச்சம்பழக்கொட்டை தான். இதில் வச்சு நான் ஒரு காஃபி செய்திருக்கேன், பல்பிட்டேஷன் கஃபைன் ஃப்ரீ காஃபி. அது வீடியோ இருக்குது, எல்லோரும் பாருங்கள், பார்த்து ஷேர் பண்ணுங்கள். கெமிக்கல் ஃப்ரீ, இது வேஸ்ட் ஆகாது. இதில் நிறைய சத்துக்களும் இருக்குது. இந்த காஃபி நீங்கள் குடித்தா தைரியமாக குடிக்கலாம், நெஞ்சு படப்படப்பு வராது. சில பேருக்கு காஃபி அலர்ஜி இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஹெல்த்தியான காஃபி. இதில் செஞ்சு கொடுக்கலாம். ஷேர் பண்ணுங்கள்.